யூடியூப் நேயர்களுக்கு ஜெய்ஸ்ரீனிவாசன் குருஜி அன்பார்ந்த வணக்கங்கள். உங்கள் அனைவருக்கும் ஜெய்ஸ்ரீனிவாசன் டிவி தமிழ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். குரு பிரம்மா குரு விஷ்ணு கரரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஜெய் சித்தி விநாயகா, ஜெய் சரபேஸ்வரா, ஜெய் மகாகாளி, ஜெய் மகாவதார் பாபா, ஜெய் காத்ரி லக்ஷ்மி நரசிம்மா, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா, ஜெய் ஹனுமான், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். நலமா நேயர்களே, சௌக்கியமா நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம் என்னன்னா 7-16-25 இந்த தேதியில் பிறந்திருக்கிறவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், மேனரிசம்ஸ், மெரிட் பாயிண்ட்ஸ், ஸ்ட்ரென்த் இதெல்லாம் எப்படி இருக்கும், அவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். அதே போல் அவங்களுக்கு லைஃப் டைம் நல்லா அச்சீவ் பண்ணுறதுக்கு எந்த லக்கி டிப்ஸை பயன்படுத்தினா, ஈவன் மொபைல் நம்பர் ஆகட்டும், இதெல்லாம் எது பயன்படுத்தினா நல்லாயிருக்கும், இதை பற்றி பேச போகிறோம். உடனே நீங்கள்லாம் ஜெய்ஸ்ரீனிவாசன் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம எல்லா வீடியோவும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் போடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகலாமா, பதிவுக்குள்ளே போகலாமா? வாங்க. 7-16-25 இந்த தேதியை ரூல் பண்ணக்கூடிய கிரகம் வந்து கேது கிரகம். கேது கிரகத்துக்கு ஞானகாரகன்னு ஒரு பேர். அதனால் இந்த தேதியில் பிறந்திருக்கிறவங்களுக்கு ஞானம், ரொம்ப அருமையான ஒரு ஞானம் இருக்கும் எல்லா விஷயத்துலையும். வெதர் இட் இஸ் ஸ்போர்ட்ஸ், வெதர் இட் இஸ் பாலிட்டிக்ஸ், வெதர் இட் இஸ் சினிமா, எல்லா துறையிலையும் பார்க்கலாம். ஸோ இந்த தேதியில் பிறந்திருக்கிறவங்களுக்கு கேது ஞானக்காரகன்னு சொன்னேன். அதே போல் இந்த கேது இந்த 7-16-25 பிறந்திருக்கிறவங்களுக்கு ஒரு மரத்தினுடைய வேரை வந்து அவங்களுக்கு பிறந்துற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இந்த மரத்தை வந்து எவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்குது, அந்த மரத்தில் எவ்வளோ ஹைட் இருக்குது, அது இதெல்லாம் பார்த்துட்டு அட்லீஸ்ட் கண்ணால் பார்த்துட்டு சொல்லிட்டு கெஸ் பண்ணி அதை கட் பண்ணணுமோ இல்லை அதை ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணணுமோ பண்ணிடலாம், தெரிஞ்சுக்கலாம் இவ்வளோ இருக்குது அப்படின்னு, ஜஸ்ட் கண்ணுக்கு. ஆனால் வேரை வந்து நம்ம அப்படி கண்டுபிடிக்க முடியாது. அது எவ்வளோ டெப்த்து போயிருக்கு, எவ்வளோ டெப்த்து போயிருக்கலாம், எவ்வளோ விட்த்துக்கு போயிருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் கெஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி இவங்களை யாரும் கெஸ் பண்ண முடியாது, இவங்களுடைய மூவ் யாரும் கெஸ் பண்ண முடியாது. இவங்க நாலெட்ஜு கூட பஞ்ச் ஆஃப் நாலெட்ஜ், பண்டில் ஆஃப் நாலெட்ஜ், ஒரு மரத்தினுடைய வேறு போல உள்ள டீப்பாக போயிட்டுருக்கும். அதனால இவங்களும் கெஸ் பண்ண முடியாது யாரும், வெளியே வேறவங்க. இவங்க மூவ் வேற யாரும் கெஸ் பண்ண முடியாது. அவங்களுக்கே ஒரு தடவை கன்ஃபியூஷன் ஆயிரும், என்னுடைய மூவ் எனக்கே தெரியலன்னா இன்னும் வேறவனுக்கு எப்படி தெரிய போகுது, வேறவங்களுக்கு எப்படி தெரிய போகுது. அந்த மாதிரி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, R&D அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரிசர்ச் அண்ட் டெவலப் பண்ணுறவங்கெல்லாம் பாசிட்டிவ் சைடு. சில பேர் ரிசர்ச் அண்ட் டெவலப் பண்ண முடியாமல் டெஸ்ட்ராய் ஆனதும் உண்டு, அது நெகட்டிவ் சைடு. அதனால தான் ஞானம் விஜ்ஞானம்னு சொன்னாங்க. ஞானம் விஜ்ஞானத்தோட, ஞானத்தோட விஞ்ஞானத்தோட இருந்தால் அது ஓகே. அதை விட்டு இன்னொரு விஷயம் இருக்குது, அக்ஞானம்னு ஒன்று இருக்குது, அதுக்கு போயிட்டா இது ஒரு நெகட்டிவ் சைடு ஆயிரும். அதனால தான் நம்மளை பற்றி எவ்வளோ நாம் ஸ்ட்ரென்த்தை தெரிஞ்சுக்கிறோமோ, நம்ம வீக்னஸையும் தெரிஞ்சுக்கிட்டு நடந்தால் அந்த வீக்னஸை குறைச்சிக்கிட்டே வந்து ஸ்ட்ரென்த் பர்சனாக நாம் வந்துடலாம், ஸ்ட்ரென்தி பர்சனாக வந்துடலாம். இல்லைன்னா வர முடியாது. அதனால தான் எப்பவுமே அவ்வளோதான், நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹூ ஆம் ஐ, நான் யார், நான் யாருன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் அடுத்தவங்க யாருன்னு நமக்கு ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். நம்மளை நாமளே புரிஞ்சுக்கலன்னு அடுத்தவங்களை புரிஞ்சுக்கிறது ரொம்ப தூரமான விஷயம். அதனால் 7-16-25 தேதியில் பிறந்திருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதே போல் இந்த தேதியில் பிறந்திருக்கிறவங்க போதுமான அளவில் அவங்க பிறந்த டிஸ்ட்ரிக்ட், அவங்க பிறந்த ஸ்டேட்டு, அவங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்து கொஞ்சம் மைக்ரேஷன் வெளியில் வந்தாங்கன்னா தான் ரொம்ப எக்ஸ்ப்ளோர் ஆகுவாங்க. அதை விட்டுட்டு அதே இடத்துல அவங்க ஷைன் ஆகணும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இந்த 7-16-25 இந்த தேதியில் பிறந்திருக்கிறவங்க நிறைய பேர் மேக்ஸிமம் அப்ராடுக்கு போய் ஷைன் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய ட்ராவல் பண்ணக்கூடிய ஆளுங்க இவங்க தான் இருப்பாங்க. ஒரு வெளிநாட்டில் ஏதாவது ஒரு கேதரிங்கில் நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஒரு 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கேதரிங்கில் யார் உங்களுடைய தாய்நாடை விட்டு, மதர்லேண்டை விட்டு இங்கே வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இங்கே ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இந்த கேதரிங்கில் இருக்கீங்க, கையை தூக்குங்கன்னு சொன்னால் அந்த 100 பேருக்குள்ள ஒரு 40-50 பேர் கையை தூக்கிடுவாங்க. அந்த மாதிரி இவங்க டிஸ்ட்ரிக்ட் விட்டு டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு, கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போய் ரொம்ப எக்ஸ்ப்ளோர் ஆகக்கூடிய, ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு இவங்களாக வருவாங்க.
அதே போல் இமேஜினேஷன் அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு. இன்னோவேட்டிவ் ஐடியாஸ், இமேஜினேஷன், கற்பனா சக்தி அதிகமாக இருக்கும். ஏன்னா இவங்க வந்து ஒரு நிழல் கிரகம். இவங்க நிழல் கிரகம், நிழல் கிரகத்துக்கே நிழல் கிரகம் இவங்க. சந்திரன் வந்து ஆக்சுவலி நிழல் கிரகம். அதனுடைய நிழல் கிரகமாக தான் கேது இருக்குன்னு சொல்லுவாங்க காமனா. அப்போ சந்திரன் நிழல் கிரகம், ஒரு இமேஜினேஷன் இருக்கு சந்திரனுக்கு அப்படின்னா அதுக்கு 100 மடங்கு இமேஜினேஷன், இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் இவங்களுக்கு இருக்கும். அதனால நிழல்ல நடக்கக்கூடிய விஷயமே சினிமா தான். சினிமா, அப்புறமா எழுத்து, இது எல்லாமே வசனம், கேமரா, இதெல்லாம். ஸோ அந்த ஷேடோவில் நடக்கக்கூடிய விஷயங்கள், இமேஜினேஷனில் நடக்கக்கூடிய விஷயங்கள். அதனால இதில் நாங்கள் நிறைய வண்டர்ஃபுல் ஆக்டர்ஸை பார்க்கலாம், ஆக்ட்ரஸை பார்க்கலாம், நிறைய கேமராமேனை பார்க்கலாம், நிறைய மியூசிக் டைரக்டர்ஸை பார்க்கலாம். இதெல்லாம் இமேஜினேஷன், அந்த கல்பனா சக்தியில் இருக்கிறதுனால அந்த அளவுக்கு பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் இவங்கள இருக்குது. அதனால் ஒரு 3 பேரை நான் இப்போது ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இந்த மாதிரி கல்பனா சக்தி இருக்கா, இவங்களுக்கு கற்பனை சக்தி இருக்கா, இந்த மாதிரியெல்லாம் நடிப்பாங்களா, இந்த மாதிரியெல்லாம் ஸ்போர்ட்ஸ் விளையாடுவாங்களா, இந்த மாதிரிலாம் பாலிடிக்ஸ் பண்ணுவாங்களா, அவங்க மூவ்ஸ் யாருக்கும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கெஸ்ஸுக்கு ஒரு 3 பேரை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து த கிரேட் வேர்ல்டு ஃபேமஸ் கிரிக்கெட்டர் மகேந்திர சிங் தோனி, சென்னை சூப்பர் கிங்ஸுடைய கேப்டன். இமேஜின் பண்ணுங்க, பீகாரில் பிறந்தவர், சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு டீமுக்கு கேப்டன். மைக்ரேஷன் பாருங்க எப்படி இருக்குன்னு. அதே போல் மகேந்திர சிங் தோனி அவங்களுடைய மூவை யாரும் கெஸ்ஸே பண்ண முடியாது. பவுண்டரி லைனில் நின்றுட்டு இருக்கக்கூடிய ஃபீல்டரை எடுத்துகிட்டு வந்து ஸ்லிப்புக்கு போட்டுருவார். அதே போல் இப்போ மீடியம் ஃபேஸு ஃபாஸ்ட் பவுலிங் போயிட்டு இருக்குன்னா விக்கெட்டை தூக்கணும் அப்படின்னு நினச்சானா திடீர்னு ஸ்பின்னை இறக்கிடுவார். 5வது டவுனில் ரோலில் போகக்கூடிய பேட்ஸ்மேனை திடீர்னு 2வது ரோலில் இறக்கிடுவார். ஸோ இப்படி இந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் அப்படியெல்லாம் பார்த்து தான் வேர்ல்டு கப் கொண்டு வந்து கொடுத்தாரு. அந்த மூமெண்ட்ஸ் அப்படி இருக்கும். ஸோ அவ்வளோ திங்க் பண்ணக்கூடிய விஷயங்களெல்லாம் இவங்களில் இருக்கும். மகேந்திர சிங் தோனி அவங்க கிரிக்கெட்டரை விடுங்க, கிரிக்கெட்டுடைய ஐடியாவை மாற்றினவர். பெரிய பெரிய சீனியர்ஸ்னெல்லாம் கேப்டன், ஜூனியர்ஸ் கேப்டன் ஆகுவாங்க. அந்த சீனியர்ன்றோடைய பயத்திலேயே இருப்பாங்க, ஒரு ஃபோபியாவிலே இருப்பாங்க. இவங்க அப்படியெல்லாம் பார்க்கவே இல்லை. சார் சீனியர் இருக்கலாம் சார், நிறைய பேர் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு எத்தனை யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, அதுக்காக நாமெல்லாம் 20 இருக்கோம், 20 வயசு இருக்கோம், அவங்கெல்லாம் 40 44னா இன்னும் வச்சுட்டே இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. அந்த சீனியாரிட்டிலாம் இல்லைன்னு எத்தனையோ சீனியரை வந்து ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை, எது இல்லை, ஒரு சஜஷன்ஸ் கொடுத்து தூக்கிட்டார். அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி டிராஸ்டிக் சேஞ்சஸ் கிரிக்கெட்டில் கொண்டு வந்தவர் மகேந்திர சிங் தோனி, MS தோனி. ஸோ 16ஆம் தேதி பிறந்தவர் சார்லி சாப்ளின். சார்லி சாப்ளின் அவங்கள பற்றி எதுவுமே பேச முடியாது. அவங்க ஒரு யூனிவர்சிட்டி ஆக்டிங், காமெடி ஆக்டிங்கில் அவர் ஒரு யூனிவர்சிட்டி தான் அந்த அளவுக்கு. ஆனால் பர்சனல் விஷயத்துக்குன்னு வந்துட்டோம்னா அவரும் கொஞ்சம் லெஃப்டிஸ்ட் ஐடியாஸில் வந்தார். ஃபேமிலியெல்லாம் 2 3 மேரேஜஸ், இது பிரச்சனை. அதெல்லாம் பார்த்தா ஈவன் இஃப் ஐ எம் நாட் ராங், அமெரிக்காக்கே வரவிடாமல் இருந்தது. வேறு வேறு தேசங்களில் போய் இருந்தார். அவங்க ஜஸ்ட் விசிட் கூட பண்ண முடியாது, அந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருந்த விஷயங்கள்லாம் இருக்குது அப்போது. ஸோ அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் சைடு இப்படி இருந்தால் நெகட்டிவ் சைடு இப்படி இருக்கும். 7ஆம் தேதி பிறந்தவர் கமல்ஹாசன். அவரும் அவ்வளோதான், ஆக்டிங்கில் அவர் ஒரு யூனிவர்சிட்டி, நடிப்பில் ஒரு யூனிவர்சிட்டி தான். திரும்பி அவங்களுடைய லெஃப்டிஸ்ட் ஐடியாஸ் ஆகட்டும், சில விஷயங்கள் ஆகட்டும், நான் பர்சனல் விஷயங்கள் அதெல்லாம் பார்த்து நமக்கு தேவையில்லை. பட் ஆனாலும் அந்த விஷயங்கள்லாம் அப்படி இப்படி டிவேஷனாக போயிடும். எல்லாருக்கும் அப்படி நடக்காது இல்லை. அதனால் இந்த 7, 16, 25 பிறந்திருக்கிறவங்க அந்த ஃபேமிலி விஷயத்தில் சில விஷயங்களெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் நல்லது. அது ஒரு சாச்சுட்டரி வார்னிங். இன்னும் க்ரியேட்டிவ் இன்னோவேட்டிவ் விஷயத்துலலாம் இவங்களுக்கு நிகராக அவங்க தான் நிற்கணுமே தவிர அதை வந்து மாற்றுறதுக்கு யாராலையும் முடியாது. அவங்க ரெக்கார்டை அவங்களே பிரேக் பண்ணணும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு அவங்க தான். அந்த மாதிரி உலகத்தை ஆளக்கூடிய நாயக்கனா வந்துடுவாங்க எல்லாருமே. கிரிக்கெட்டில் அவங்க தோனி ஆகட்டும், காமெடியில் சார்லி சாப்ளின் ஆகட்டும், ஆக்டிங்கில் கமல்ஹாசன் ஆகட்டும், இந்த மாதிரி வந்துடுவாங்க. இன்னும் 25 பிறந்திருக்கிறவங்க அடல் பிஹாரி வாஜ்பாய், முன்னாள் பிரதமர். ஸோ ஒரு காலத்துலேருந்து எல்லாருக்கும் அணு அஸ்திரம் இருக்க வேண்டியது தான். ஆட்டம் இருக்கும், ஆட்டம் வச்சு ஒரு அஸ்திரத்தை வைக்கணும் அப்படின்னு ஒரு சேஃப் பர்பஸ்க்கு. ஆனால் அமெரிக்கா இப்போக்கும் சில கண்ட்ரியை விடல, நமக்கும் அப்பவும் தொந்தரவு கொடுத்து தான் இருந்தது, இது செய்யக்கூடாது, நீங்கள் இது வச்சுக்கக்கூடாது அப்படின்னு. ஆனால்
இந்திரா காந்தி மாதிரி இருந்தவங்கெல்லாம் அவங்க ஃபுல் மெஜாரிட்டி கவர்மெண்ட் இருக்கும்போது கூட அந்த அணு அஸ்திரத்தை செய்ய முடியல. ஆனால் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவங்களது ரொம்ப கொலாபரேட்டட் கவர்மெண்ட். ஒரு மைனாரிட்டியில் வந்தவங்க தான், மெஜாரிட்டி இல்லை. அந்த மெஜாரிட்டி இல்லாத போகும்போது கூட டிசிஷன் எடுத்து அணு செய்யணும் அப்படின்னு சொல்லி இஃப் ஐ எம் நாட் ராங் அப்போ ஏபிஜே அப்துல் கலாம் தான் இருந்திருப்பார் போல இருக்கு. அணு அஸ்திரத்தை செஞ்சுட்டாங்க. முடியுமா? முடியாது. அதே போல் அவர் நல்ல ஒரு பேச்சாளர். அவங்க எங்கே நிப்பாட்டுறாங்கன்னே தெரியாதோ, இப்போ நிப்பாட்டிட்டாங்களா, இது புல் ஸ்டாப்பா அப்படின்னு கூட அங்கே ஒரு காமை போட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணோம். உலக அரசியலை பற்றி எல்லாத்த பற்றி பேசுவார். நல்லா எப்படி அது உள்ள நல்ல கவிஞர், நல்லா எழுதுவார், நல்ல கவிதைகளை எழுதுவார், நல்லா அதை சொல்லி பேசுவார். மணிக்கணக்கில் அவங்க ஸ்பீச்சை கேட்டுக்கிட்டு இருக்கவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. ஒரு கொஞ்சம் கூட போர் ஆகாது. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. அதுவும் காமெடியை சேர்த்து சொல்வார். சீரியஸ் பொலிட்டிக்கல் ஒரு லெக்சர் நடந்துட்டு இருக்கும்போது அங்கே காமெடியை கொண்டு வந்து கொடுப்பார். அந்த அளவுக்கு நல்லா இருந்தவர். அவர் தான் அவ்வளோதான். பர்சனல் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது, நான் கல்யாணம் செய்துக்கல அவ்வளோதான், ஆனால் நான் பேச்சுலர் கிடையாது அப்படின்னு. கல்யாணம் செய்துக்கல அப்படின்னா நான் எல்லாமே செய்கிறேன், எல்லாமே இருக்குது, எல்லா பழக்க வழக்கங்கள் இருக்குது. கல்யாணம் ஆகலை, ஒய்ஃபு குழந்தை அப்படின்னு இல்லை, அவ்வளோதான். ஒய்ஃப்னு இல்லை, கல்யாணம் ஆகாதனால ஒய்ஃப்னு எனக்கு ஒரு டைட்டில் இல்லை, அவ்வளோதான். நான் குடும்பஸ்தன் கிடையாது, அவ்வளோதான். அது விட்டால் நார்மலாக பேச்சுலர்னா நான் அப்படியே பிரம்மச்சாரி அப்படி இப்படி அதெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக சொல்லிக்கிட்டவர். அவருக்கும் பர்சனல் விஷயத்தில் சில ப்ராப்ளம் இருக்குது. அவர் முன்னாள் ஒரு காதலி வந்து கல்யாணமாகி அவங்களுக்கெல்லாம் குழந்தை இருந்து அவங்களுக்கு கூட ஒரு வயசு வந்து அவங்களோட இவர் தொடர்பில் இருந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஏதோ சில கம்ப்ளைண்ட்ஸ் வருது, சிலதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அது அதிகமாக சொல்கிறவர் வந்து நம்ம சுப்பிரமணிய சுவாமி. அவர் இந்த கான்ட்ரவர்சரி விஷயத்தெல்லாம் நல்லா அரைஞ்சு குடிச்சிருப்பார், அதனால் அதை எடுத்து எடுத்து விட்டுருவார். ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ இந்த பாசிட்டிவ் சைடு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவங்கள பார்த்தோம், சார்லி சாப்ளின் அவங்கள பார்த்தோம், கமல்ஹாசன் அவங்கள பார்த்தோம், எம்எஸ் தோனி அவங்கள பார்த்தோம். இந்த விஷயத்தில் எம்எஸ் தோனி அந்த மாதிரி எந்த பர்சனல் விஷயத்துக்கும் சிக்கிக்கல, அது பெரிய விஷயம். ஸோ இந்த தேதியில் பிறந்தவருக்கும் உண்மையிலே இப்படி இருப்பாங்களா அப்படின்றதுக்கு ஒரு 3 உதாரணங்கள் 4-5 உதாரணங்கள் பார்த்தோம், தோணுது அப்படிதான் அப்படின்னு. அதே போல் ஒரு 500 வருஷம் 200 300 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவங்க கூட 7ஆம் தேதியில் பிறந்திருக்கிறவங்க யார் யாருன்னு பார்த்தா நமக்கு இன்னொரு ஐடியா வந்துடும் இல்லையா? அதனால அந்த தேதியில் பிறந்திருக்கிறவங்களதெல்லாம் டேட் ஆஃப் பர்த் எல்லாம் இந்த புஸ்தகம் பண்ணியிருக்கோம், இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கோம். ஸோ பார்க்கலாம் வாங்க. அப்போது இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் ஆகும். ஓ, இந்த தேதியில் பிறந்திருக்கிறவங்க நாங்கள் இப்படியெல்லாம் இருக்க முடியுமா, இப்படியெல்லாம் சாதனை செய்ய முடியுமா அப்படின்னு. ஸோ இஃப் ஐ எம் நாட் ராங், டைரக்டர் பாலா 7ஆம் தேதி பிறந்தவர் தான். இஃப் ஐ எம் நாட் ராங் 7ஆம் தேதி தான். அவருடைய குருநாதரை இஃப் ஐ எம் நாட் ராங் பாலு மகேந்திரவா இருக்கலாம். ஏய் என்னப்பா நீ, ஒரு ஒரு பிராமண பெண் அது போய் ஒரு பையனை காதலிக்குது, அப்புறமா அந்த காதலிச்ச பிறகு அவன் திரும்பி அவனுக்கு ஏதோ அடிப்படுது, அடிப்பட்ட உடனே அவன் பைத்தியக்காரன் ஆயிடுறான், திரும்பி அவன் வந்து இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான்னு வரா, இந்த பொண்ணு இறந்துருது. இவ்வளோ கொடூரமாவா யோசிக்க முடியுமையா அப்படின்னு அவர் குருநாதர் கேட்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுது அப்படின்னு வரான். அப்புறமா அவருடைய நான் கடவுள் சினிமா இதெல்லாம் பார்க்கும்போது அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆலோசிக்கிறவர் வந்து 7ஆம் தேதி பிறந்தவங்க தான். அவுட் ஆஃப் த பாக்ஸ், லிமிட்டே இல்லை, லைன் ஆஃப் த கிராஸே இல்லை அவங்களுக்கு, எல்ஓசியே இல்லை. அதனால ஒரு நல்ல நல்ல விஷயங்களெல்லாம் வரும் சொசைட்டியில். இந்த நான் கடவுளெல்லாம் என்ன மாதிரி காட்டியிருக்காரு அதெல்லாம். ஸோ அந்த மாதிரி அதே போல் அவங்களுடைய இன்னொரு ஃபேஸ் இருக்கும், அந்த ஃபேஸ் யாருக்கும் தெரியாது, அந்த மாதிரி கூட சில விஷயங்கள் இருக்கும். அனிருத் ரவிச்சந்திரன் இஃப் ஐ எம் நாட் ராங் 7 நம்பர் 7 தான் பிறந்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவர் கூட 7 தான். நேஷ்னல் அந்தம் எழுதினவங்க ரவீந்திரநாத் டாகூர் 7th மே 1861 நோபல் ப்ரைஸும் வாங்கினார். ஸோ இந்த நோபல் ப்ரைஸு, இந்த பிஹெச்டி எல்லாம் சில டாக்டரேட் எல்லாம் வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய வாங்குறவங்களுக்கெல்லாம் ஒரு கான்ட்ராவர்ஷியல் ஃபேஸ் தான் இருக்கும் உள்ள. அதனால தான் இப்பயும் இந்த ஜனகணமன நம்ம என்ன பாடுறோமோ அதை வந்து நேஷ்னல் அந்தமை வந்து இவர் மவுண்டன் மேட்டனுக்காக அவரை புகழை எழுதியிருக்காரு, அதை வந்து இங்கே நேஷ்னல் அந்தமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது. அதனால தான் இவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு ப்ரைஸை கொடுத்து இவங்களை வச்சுக்குவாங்க பக்கத்தில் அப்படின்னு. அப்புறமா அவங்க ஃபேமிலியில் உள்ளது, அவங்களுக்கு ஒய்ஃபு குழந்தைங்கள்லாம் இருந்துட்டு அப்புறமா அவங்க அவங்க வீட்லேயே இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியோட இவருடைய தொடர்பு இருக்குன்ற மாதிரி
இதெல்லாம் என்னென்னவோ நிறைய கான்ட்ரவர்சிஸ் இவர் மேலே இருக்குது, ரவீந்திரநாத் டாகூர் மேலே. பாசிட்டிவ் சைடு அப்படி இருக்கும்போது நெகட்டிவாக நம்ம இப்படி பார்த்துக்கணும், நம்ம ஃபேமிலியை எப்படி போர்ட்ரே பண்ணுறோம் அப்படின்றத பார்த்துக்கணும், இல்லைன்னா பிரச்சனை தான். குவீன் எலிசபெத் 1533 பிறந்தவங்க, 7th செப்டம்பர் 1533. பண்டித் ரவிசங்கர் அப்படின்ட்டு சித்தார் வாசிப்பார் அவர். சர் சி வி ராமன், மேத்தமெட்டிஷியன், அவங்களுக்கும் நோபல் பிரைஸ் வந்திருக்கு. அப்புறமா பாக்யராஜ், அவங்கள இப்போ சொல்லவே முடியாது, டைரக்டர், ஆக்டர், திங்கிங் ஸ்டைலே வேறு மாதிரி இருக்கும். ஸோ வண்டர்ஃபுல் பீயிங். சரியாக என்ன பேசினாலும் ஒரு காமெடி இருக்கும் அவங்களுக்கு. அவங்க சும்மா பேசினாலே அவங்களும் சிரிச்சிட்டு இருப்பாங்க, அவங்கள பார்த்த உடனே யாராவது சிரிச்சிடணும், அந்த மாதிரி ஏதாவது அவர் பேசினாலும் சரி அவரை பார்த்தாலும் சரி சிரிக்கணும், அந்த மாதிரி ஒரு நடிகர். அனுபம் கேரன் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள், ஹிந்தி நடிகர். அவர் கொஞ்சம் ரைட்டிஸ்ட் ஐடியாஸில் வந்தவர். அப்புறமா இர்ஃபான் கான் அப்படின்ட்டு ஒரு நடிகர், அவர் இங்கிலீஷ் மூவி கூட பண்ணிட்டார். அப்புறமா MS தோனி சொன்னேன், கமல்ஹாசன் அவங்கள சொன்னேன். பின்ன ராமகிருஷ்ண டால்மியா குரூப்னு கேள்விப்பட்டிருப்பாங்க, அதோடைய ஃபவுண்டர், அவரும் 7ல் பிறந்தவர். அனுஷ்கா ஷெட்டி, பாகுபலி ஹீரோயின் அனுஷ்கா, 7ல் பிறந்தவங்க. நான் 16ஆம் தேதி சார்லி சாப்ளின் சொன்னேன். மிதுன் சக்கரவர்த்தி கேள்விப்பட்டிருப்பீங்க, டான்ஸே ஒரு டிஃப்ரெண்ட்டாக அந்த காலத்தில் டான்ஸை ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் போர்ட்ரே பண்ணி ஒரு நடிகர், ரொம்ப அருமையான பேரை வாங்கினவர். மனிஷா கொய்ராலா, தமிழ் மூவியெல்லாம் பண்ணியிருக்காங்க, ஹிந்தி நடிகை. கட்ரினா கைஃப், ஹிந்தி நடிகை. அப்புறமா ஹேமா மாலினி, ஒரு நல்ல பரதநாட்டியம் டான்ஸர், தர்மேந்திரா அவங்களுடைய ஒய்ஃபு. ஸோ ஹிந்தி. மீனா அவர்கள், அவரு கூட அவள் தான் சைல்டு ஆர்டிஸ்டாக வந்தவங்க, 16ல் பிறந்தவங்க. அப்புறமா சர் ஐசாக் நியூட்டன் லா கண்டுபிடிச்சவர். அப்புறமா பிகாசோ கேள்விப்பட்டிருங்க, பெயிண்டிங்கில் நம்மலாம் ரவி வர்மா இப்படியெல்லாம் கேள்விப்பட்டிருப்பேங்க. பிகாசோ ரொம்ப 1890 பிறந்தவர், 25th அக்டோபர் 1890 பிறந்தவர். பிகாசோ பெயிண்டிங்னா இட்ஸ் யுனிக். அப்புறமா அடல் பிஹாரி வாஜ்பாய், 25ஆம் தேதி பிறந்தவர். 25ல் பிறந்தவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். ஸோ அவங்களுக்கு அந்த பாருங்கள், எவ்வளோ தான தர்மங்கள், அதெல்லாம் பார்த்தா அந்த புரட்சி கலைஞர் அப்படின்னு பேரெல்லாம் வாங்கினவர். ஸோ கேப்டன் எல்லாரும் கூப்பிடுவாங்க. ஸோ அவரும் 25ல் பிறந்தவர் தான். இப்படியே போக போக செகண்ட் சைடு அவங்களது இந்த ஹெல்த் இஷ்யூஸு, அந்த இதெல்லாம் விஷயங்கள்லாம் அவங்க மைண்டுக்கு போட்டுக்கிட்டு எந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்தார். ஆனாலும் இப்போதைக்கும் கேப்டன் தான் அவங்க செஞ்ச நல்ல விஷயங்களை நிறைய இருக்கும், அந்த மாதிரிலாம் வரும். அதனால தான் 25ல் பிறந்திருக்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும் விஷயங்களை. கொஞ்சம் ஏதாவது ஏமாந்துட்டாங்கன்னா அவங்களுக்கே தெரியாமல் அவங்க அக்கப்பக்கத்தில் இருக்கிறவங்களே ஏதாவது பிரச்சனையாக வச்சுருவாங்க. இஃப் ஐ எம் நாட் ராங், கார்த்தி, சூர்யாவுடைய பிரதர், சிவகுமாரோடைய பையன், வண்டர்ஃபுல் ஆக்டர். இப்போ தான் ரீசெண்டாக மெய்யழகனா சினிமா நான் கூட பார்த்தேன், அருமையான சினிமா, கார்த்தி. அப்புறமா இன்னொரு பாசிட்டிவ் நெகட்டிவ் சைடு ஒன்றும் இல்லை, இந்த இந்தியா 2 ஆகிறதுக்கு காரணமானவர் முகமது அலி ஜின்னா, 25ல் பிறந்தவர் தான். ஸோ பெரிய யூனிவர்சிட்டி, பனாரஸ் யூனிவர்சிட்டி நம்ம கேட்டுருவோம், காசின்னு சொல்லுவோமே, காசி யூனிவர்சிட்டின்னு சொல்லுவோம், பனாரஸ் யூனிவர்சிட்டி, பண்டித் மதன் மோகன் மாளவியா, அவங்க கூட இந்த தேதியில் பிறந்திருக்கிறோம் தான், 25ல் பிறந்திருக்கிறோம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அந்த 7, 16, 25ஆம் தேதி பிறந்திருக்கிறவங்களுடைய க்ரியேட்டிவ் இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் எவ்வளோ இருக்குது. நாமளும் இந்த மாதிரிலாம் சாதனை செய்யணும், எல்லாம் பாசிட்டிவான விஷயங்கள் இல்லையா, செய்யணும். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த தேதியில் பிறந்திருக்கிறவங்களுக்கு காட் கிஃப்டாக வரும் நேச்சுரலாக. நாமளும் கொஞ்சம் முயற்சி எடுத்தோம்னா அதை கொஞ்சம் இன்கார்பரேட் பண்ணிக்கிட்டு ஸோ முன்னுக்கு வரலாம் அப்படிங்கிறது ஒரு மெசேஜ் போகிறதுக்கு தான் இந்த வீடியோ செஞ்சோம். ஸோ 2025 இவங்களுக்கு 9 ரொம்ப ஆகிற நம்பர் இல்லை, கொஞ்சம் தொல்லை கொடுக்குற நம்பர் தான் 9. இவங்களுக்கெல்லாம் 7ஆம் தேதி பிறந்திருக்கவங்க 9 எப்பவுமே அவங்க நிறைய பேர் ஃபாலோ பண்ண போவாங்க, கொஞ்ச நாள் சக்ஸஸ் கொடுத்துட்டு அப்புறமா ஃபெயில்யூர் ஆக்கிறதுனால இன்னும் 2 மாதம் தான் இருக்குது இந்த 2025. அதனால் இந்த ரொம்ப முக்கியமான விஷயங்களெல்லாம் செய்ய வேண்டாம், ஒரு நார்மல் விஷயங்களை செஞ்சுட்டு போகலாம். அப்படி செய்யணும் அப்படின்னா ஒரு டபுள் செக்கப் பண்ணிவிட்டு இந்த தேதியில் பிறந்திருக்கிறவங்க ஏதாவது ஒர்க்கை ஆரம்பிக்கலாம், மீதியெல்லாம் நார்மலாக போகும். அடுத்தது 2025 இவங்களுக்கு நார்மலாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன், ஆப்போசிட் நம்பர் தான். ஸோ 7, 16, 25 இந்த தேதியில் பிறந்திருக்கிறவங்க லைஃப் டைம் நல்லா இருக்கிறதுக்கு என்ன லக்கி டிப்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மொபைல் தான். ஏன்னா மொபைல் நம்பர் தான்
நம்மளோட எது கூட இருக்கோ இல்லையோ தெரியல. உயிர், உடல் கூட இருக்கும் அப்படின்னுவோம் இல்லையா? உயிர், உடல். அது போல இன்னும் கூட இருக்கிறதுக்கு மனுஷனுக்கு இப்போ மொபைல் தான். உயிர், உடல், ஆத்மாவும் இருக்கு. ஆத்மாவை பற்றி யாரும் இப்போ அவ்வளோ யோசிக்கிறது இல்லை. ஆத்மா, உடல், அப்புறமா உயிர். அதை விட அதிகமாக இப்போ மொபைல். மொபைல். ஸோ மொபைல் நம்பர் எது இவங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும், எப்படி அந்த மொபைல் நம்பரை சூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பேசுகிறோம். 7, 16, 25 இந்த தேதியில் பிறந்திருக்கிறவங்களுக்கு 51 டோட்டல் வர்ற மாதிரி ஒரு மொபைல் நம்பர் ரொம்ப லக்கி மொபைல் நம்பர். 6ல் ஸ்டார்ட் ஆகணும், 5ல் எண்ட் ஆகணும். 10 நம்பரையும் கூட்டினா 51 டோட்டல் வர்ற மாதிரி ஒரு மொபைல் நம்பர் வாங்குங்க. அந்த மொபைலில் போதுமான அளவில் 5, 6 அதிகமாக இருந்தால் நல்லது. 5ன்னா நாராயணன், 6ன்னா லக்ஷ்மி. லக்ஷ்மி நாராயண யோகத்தை கொடுக்கறதுனால இந்த மொபைல் நம்பரை வாங்கி நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிருங்க. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் பர்சனாலிட்டியாக வருவீங்க நீங்கள். அந்த மொபைலில் ஒரு கொல்லாப்பூர் மகாலட்சுமி கூகுளில் சர்ச் பண்ணால் கிடச்சிரும் ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணி அது ப்ரொஃபைல் பிக்காக வச்சுக்கோங்க அந்த மொபைலுக்கு. ஒரு கொல்லாப்பூர் மகாலட்சுமி அம்மனுடைய ஒரு ரிங்டோன் அந்த மொபைலில் வைங்க. அது விட்டால் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது அம்மனுடைய ஃபோட்டோ ப்ரொஃபைல் பிக்காகவும் அம்மனுடைய ஒரு ரிங்டோன் போட்டுக்கலாம். ஸோ இந்த மொபைலை பயன்படுத்துங்க. இந்த மொபைலை பயன்படுத்த ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் எங்கே கொடுக்குறீங்களோ இந்த மொபைல் நம்பர், யார் யாருக்கு கொடுத்துருக்கீங்களோ அங்கேருந்து வரக்கூடிய கால் ஆகட்டும், மெசேஜஸ் ஆகட்டும், நீங்கள் கால் பண்ணுறதாகட்டும், அதனால் நிறைய விஷயங்கள், வியாபாரம், பிஸ்னஸ், ஒர்க், எல்லா விஷயங்களும் ஒன் பை ஒன் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ 2வது லக்கி டிப்ஸு, இவங்களுக்கு 6 லக்கி நம்பர்னு சொன்னோம். அதனால் அந்த 6 இவங்க அதிகமாக பயன்படுத்தினா நல்லாயிருக்கும். 7, 16, 25 இந்த தேதியில் பிறந்திருக்கிறவங்க பயன்படுத்தக்கூடிய நம்பர் 6 தான் பயன்படுத்தணும் அதிகமாக. எப்படி குருஜி 6A எல்லாத்துலேயும் ஃபாலோ பண்ணுறது அப்படின்னா, வெரி சிம்பிள். உங்கள் மொபைலை 00 ஹவர்ஸ் 24 ஹவர்ஸுக்கு ஃபார்மேட்டுக்கு மொபைல் செட் பண்ணுங்க. அப்போ என்னன்னா மதியம் 1 மணின்னு காட்டாது மொபைலில், 13 ஹவர்ஸ்ன்னு காட்டும். 2 மணின்னு காட்டாது, 14 ஹவர்ஸ்ன்னு காட்டும். ஸோ காலையில் ஒரு 4 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. 4 மணி 2 நிமிஷத்துக்கு அலாரம் வைங்க. 6 ஆயிருச்சா? ஒரு 9 மணிக்கு வீட்டை விட்டு வெளியில் கிளம்பணும்னு நினச்சிங்க. 9 மணி 6 நிமிஷத்துக்கு கிளம்புங்க. 9, 6, 15 6 ஆயிருச்சா? ஒரு டீசல் போடணும்னு பார்த்தீங்க, 1000 ரூபாய்க்கு போடணும்னு நினச்சிங்க. 1500ன்னு போட்டிங்கன்னா 6 ஆயிருச்சா? ஒரு பெட்ரோல் போடணும், ஒரு 3000க்கு போடு அப்படின்னு சொன்னுவீங்க. 3300க்கு போட்டாச்சுன்னா 6 ஆயிருச்சா? ஒரு ஏதோ பணம் ட்ரா பண்ணணும், ஒரு 2000 ட்ரா பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க. 2400 ட்ரா பண்ணுங்க. ஒரு 3000 டெபாசிட் பண்ணணும்னு நினச்சிங்க. 3300 டெபாசிட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி 6 வரக்கூடியதை ட்ரா பண்ணுறதுக்கோ, டெபாசிட் பண்ணுறதுக்கோ, பெட்ரோல் போடுறதுக்கோ, டீசல் போடுறதுக்கோ, வீட்டை விட்டு வெளியில் போகிறதுக்கோ, எல்லாத்துக்குமே இந்த லக்கி நம்பரை இங்கே பயன்படுத்தலாம். எல்லாத்துலேயுமே ட்ரா, ஒரு பெட்ரோல், டீசல், அலாரம் வைக்கிறது. ஸோ இதெல்லாம் நீங்கள் 6ல் எவ்வளோ செய்கிறீங்களோ அந்த 6 லக்கி நம்பர் உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த லக்ஷ்மி காரகன் சுக்ரன் அந்த நம்பர் உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ் கொடுக்கும். அதுக்கு அடுத்த லக்கி டிப்ஸு 7, 16, 25 இந்த தேதியில் பிறந்திருக்கிறவங்களுக்கு லக்கி டைரக்ஷன் நார்த், அப்புறமா சவுத் ஈஸ்ட், ஆக்னேயம், உத்தரம். வடக்கு அதுக்கு அடுத்தது ஆக்னேயம், வடக்கு. வடக்கு நார்த்து, சவுத் ஈஸ்ட்டு, ஆக்னேயம். இந்த டைரக்ஷனை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, இப்போ ஒரு மெயில் போடணும், ஒரு மெசேஜ் போடணும், எல்லாம் டைப் பண்ணி வைங்க. ஒரு பேராகிராஃபோ, ஒரு 5 லைனோ 4 லைனோ டைப் பண்ணி வைங்க. உங்களுக்கே தெரியும் 6 லக்கி நம்பர் அப்படின்னு. இப்போது 1 மணிக்கு மெசேஜ் அனுப்பணும், 13 ஹவர்ஸ் 4 ஆச்சு. 13 ஹவர்ஸ் 2 மினிட் கரெக்டாக டைம் பார்த்துக்கோங்க. டைப் பண்ணி வச்சுருக்கணும். வச்சுட்டு நார்த் ஃபேஸை பார்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். டைரெக்ஷனுக்கு கிடச்சிடும், லக்கி நம்பரும் இருக்கும், லக்கி டைம் இருக்கும், மெயில் போய் ரீச் ஆகும். அதுலேருந்து வரக்கூடியது மெயில், மெசேஜ்லேருந்து உங்களுக்கு பவுன்ஸ் வரக்கூடியதெல்லாம் பாசிட்டிவாக இருக்கும். ஒரு நாள் நார்த் பார்த்து மெசேஜ் பண்ணுங்கள், ஒரு நாள் சவுத் ஈஸ்ட் பார்த்து மெசேஜ் பண்ணுங்கள். இந்த 2 டைரெக்ஷனையும் மல்டிப்புளாக யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது எவ்வளோ வீடியோ கால், கான்ஃபரன்ஸ் கால், வாட்ஸ்அப் வீடியோ காலில், ஆன்லைனில் பேசுவீங்க. ஏதோ பிஸ்னஸ் இருக்கலாம், இல்லை நார்மல் பேச்சு இருக்கலாம். இந்த லக்கி டைமை பார்த்து பேசுங்க. லக்கி டைரெக்ஷனை பார்த்து நார்த் ஃபேஸ் பண்ணி பேசுங்க, சவுத் ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணி பேசுங்க. அந்த கான்ஃபரன்ஸ் கால், வீடியோ கால் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும் ரிசல்ட்ஸ்.
அதுக்கு அடுத்தது வீட்டை விட்டு கிளம்பணும். வீட்டை விட்டு கிளம்பணும்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு லக்கி டைம் தெரியும். என்ன பண்ணுறீங்க? அந்த டைமுக்கு கரெக்டாக கிளம்பும்போது ஒரு தடவை ஒரு நாள் கிளம்பும்போது வடக்க பார்த்து ஒரு 4 அடி எடுத்து வச்சு அதுக்கப்புறம் வீட்டை விட்டு வெளியில் கிளம்புங்க. ஒரு நாள் ஆக்னேயம் சவுத் ஈஸ்ட்டுக்கு ஒரு 4 அடி எடுத்து வச்சு கிளம்புங்க. இதெல்லாமே அருமையான ரிசல்ட் கொடுக்கும். டைரக்ஷனை நீங்கள் இந்த லக்கி டைரக்ஷனை ஃபாலோ பண்ண உங்களுக்கு சக்ஸஸும் அவ்வளோதான். 1 பை 1 உங்கள் பின்ன வந்துக்கிட்டே இருக்கும். அருமையான ரிசல்ட் கொடுக்கும். இதுக்கு அடுத்தது இன்னும் 4வது லக்கி டிப்ஸ் என்ன யூஸ் பண்ணலாம் இவங்க அப்படின்னா, கலர்ஸ். 7, 16, 25 இந்த தேதியில் பிறந்திருக்கிறவங்களுக்கு 3 லக்கி கலர்ஸ். ஒன்றாவது வந்து ஆல் ஷேட்ஸ் ஆஃப் ஒயிட், ரெண்டாவது ஆல் ஷேட்ஸ் ஆஃப் ப்ளூ, அப்புறமா சில்வர் கலர்னு சொல்லுவோம். அந்த சில்வர் கலர் இது 3வது கலர். இதில் இவங்க ட்ரெஸ்ஸிங் மெட்டீரியல்ஸ் எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்களோ அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த கலரில் ஆல் ஷேட்ஸ் ஆஃப் ஒயிட்டில், ஆல் ஷேட்ஸ் ஆஃப் ப்ளூவில், சில்வர் கலர், இந்த கலரில் நீங்கள் ஒரு ட்ரெஸ் மெட்டீரியல், ஒரு ஷர்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு போனீங்க, மேல்ஸ் ஃபீமேல்ஸ் அவங்கவுங்க ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் இந்த கலரில் போட்டுட்டு போனீங்கன்னா ஒரு மீட்டிங் போகிறீங்க சக்ஸஸ்ஃபுல் ஆகும், ஒரு பிஸ்னஸுக்கு போகிறீங்க சக்ஸஸ்ஃபுல் ஆகும், ஏதோ ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க சக்ஸஸ் ஆகும். போதுமான அளவில் உங்கள் ட்ரெஸ்ஸிங் மெட்டீரியலில் இந்த கலரை வைங்க. ரெகுலராக கூட இந்த கலரை அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிங்க. அதை யூஸ் பண்ணும்போது நீங்கள் ப்ளசண்ட்டாக இருப்பீங்க. நீங்கள் போகக்கூடிய அந்த என்விரான்மெண்ட் அட்மாஸ்பியரை கூட ப்ளசண்ட்டாக வச்சுக்குவீங்க அந்த கலரை நீங்கள் யூஸ் பண்ணும்போது. ராயல் ப்ளூ கலரில் பென்னு நிறைய வருது. ராயல் ப்ளூ, அந்த ராயல் ப்ளூ கலர் ஒரு பென் எப்போயுமே பர்மனெண்ட்டாக வைங்க. ஏன்னா ட்ரெஸ்ஸு ஒரு தடவை மாறும், பென்னு எப்போவுமே ரெகுலராக இருக்கும்ல. அதனால் இந்த ராயல் ப்ளூ பென்னு ரெகுலராக எழுதுறதுக்கு, சிக்னேச்சர் போடுறதுக்கு உங்கள் பாக்கெட்டில் வைங்க. ரொம்ப அருமையான ரிசல்ட் கிடைக்கும். இந்த லக்கி கலர்ஸை பயன்படுத்தும் போது ரொம்ப பாசிட்டிவான வைப்ஸ் உங்களுக்கு இந்த கலர்ஸை பயன்படுத்தும் போது வரும். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் பர்சனாலிட்டியாக வந்துருங்க. ஸோ லக்கி டிப்ஸ் சொல்லியாச்சு, கேரக்டரிஸ்டிக்ஸ், மேனரிசம், ஸ்ட்ரென்த், வீக்னஸ் எல்லாத்த பற்றியும் பேசிட்டோம். ஸோ மறுபடியும் புதிய பதிவுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயா ஸ்ரீனிவாசன் குருஜி. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வே ஜனா சுகினோ பவந்து, வசுதைவ குடும்பகம்.